எபிசோட் 11 கெஸ்ட் ஹவுஸ். இப்படியே அடுத்து வந்த சில நாட்கள் கடந்தது. அன்று வீக்கெண்ட் என்பதால் ஷிவன்யா அவளுடைய அறையில் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். இந்நேரம் அறைக்குள் நுழைந்தாள் மினி. என்ன பண்ற? பார்த்தா தெரியலையா? புக் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜில் தான் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நீ வரதில்லைன்னு பார்த்தா வீட்டில் வந்தாலும் புக்கை படிச்சிட்டு இருக்கி. இதெல்லாம் என்ன சிவா? அது மட்டும் இல்ல, இது வீக்கெண்ட். இப்படியே பண்ணிட்டு இருந்தா எனக்கு கடுப்பாகுது. சரிங்க மேடம், நான் இப்பவே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஆனா மேடம் ஏதோ முடிவோட தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுவா? அது எங்கேயாவது வெளியே போலாமா? என்னது வெளியே வா? அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அது எனக்கும் தெரியும். நான் கேட்டா தான் திட்டுவாங்க, நீ கேட்டா திட்ட மாட்டாங்க. ப்ளீஸ் சிவா, அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை பெர்மிஷன் கேளேன். இங்க பக்கத்துல தான், போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். அது மட்டும் இல்ல, அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கும் காட்டலான்னு நினைச்சேன். என்னாலலாம் முடியாது. ப்ளீஸ் டி. முடியாதுன்னா முடியாது. இங்க பாரு, இப்படி பண்ண அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஒரே ஒரு தடவை தானே, போயிட்டு வரலாம். அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மினி இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டதால் ஷிவன்யாவிற்கும் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. அவளும் வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டாள். சரி, நான் கேக்குறேன். ஆனா இந்த ஒரே ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் என்ன பண்ண சொல்லக்கூடாது. சூப்பர் டிச்செல்லாம். ஷிவன்யாவும் சரி என்று தன்னுடைய அத்தை வைஷாலியை தேடி கிச்சனுக்கு சென்றாள். அங்கு அவர் இரவு டின்னருக்கு தேவையான உணவை தயார் செய்து கொண்டிருந்தார். ஹே, கேட்டேதான் ஆகணுமா என்றவாறு பின்னால் திரும்பி மினியிடம் சற்று ரகசியமாக கேட்டாள் ஷிவன்யா. கேளுன்னு சொல்லிட்டேன். ஷிவன்யாவிற்கும் வேறு வழி இல்லை. சற்று தைரியத்துடன் தன்னுடைய அத்தையை அழைத்தாள். அத்தை. அத்தை. சொல்லு, கேக்குது. என்ன வேணும் உனக்கு? அத்தை, அது நானும் மினியும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? அவள் அப்படி கேட்டதும் வைஷாலி அவளை ஒரு நொடி கோபமாக பார்த்தாள். அதில் ஒரு நொடி ஷிவன்யாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இல்ல அத்தை, இது வீக்கெண்டு, அதனாலதான். நான் இங்க வந்ததிலிருந்து எங்கேயும் வெளியே போனதில்லையா, மினியை கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு நினைச்சேன். இத நீ கேக்குறையா இல்ல அந்த மினி சொல்லி கேக்குறையா? ஐயோ இல்ல அத்தை, நான் தான் கேக்குறேன். மினி கிட்ட நான் தான் வெளியே போலான்னு கேட்டேன். சொன்னவள் அடுத்து தன்னுடைய அத்தை என்ன சொல்ல போகிறார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இதயம் பக் பக் என்று அடித்து கொண்டது. ஷிவன்யாவை சற்று முறைத்தபடி அவள் அருகில் வந்த வைஷாலி அடுத்த நொடியே சற்று புன்னகையுடன், போயிட்டு வா, இதை என்கிட்ட கேட்கணுமா என்ன? அவர் அப்படி சொன்னதும் ஷிவன்யாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே, 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. எங்க அத்தை மறுப்பு சொல்லிவிடுவாரோ என்று அவள் பயந்தாள். ஆனால் இப்பொழுது அவர் சம்மதம் வழங்க அவளுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன், இதை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த மினியால் கூட சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. ஹே, நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்டா அம்மா விடமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, பாத்தியா? சட்டென தன் மகளின் காதை திருகினார் வைஷாலி. அம்மா வலிக்குது, வலிக்குது. எனக்கு அப்பவே தெரியும். நிச்சயமா நீ சொல்லிதான் ஷிவன்யா என்கிட்ட வந்து கேட்டிருப்பான்னு. மேடமால வாரத்துல 2 நாள் கூட வீட்ல இருக்க முடியாதா என்ன? அம்மா ப்ளீஸ், நாங்க வெளியே போயிட்டு வரோம், ப்ளீஸ். நீங்க சரின்னு சொன்னா நான் போறேன், இல்லனா போகலம்மா, வலிக்குது. ஏதோ நல்ல பிள்ளையை போல் அவ்வளவு கியூட்டாக சொல்ல வைஷாலிக்கும் அதற்கு மேல் தடுக்க மனம் வரவில்லை. சரி என்று புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். சரி, சீக்கிரம் போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடணும். தேங்க்யூ மம்மி. தன் அன்னையின் கன்னத்தில் முத்தமிட்டவள் அடுத்த நொடியே ஷிவன்யாவை இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். இப்போ நம்ம எங்க போக போறோம்? அது சர்ப்ரைஸ். சொன்னவள் அவளை எங்கு அழைத்து செல்கிறோம் என்று கூறாமல் சிறிது தூரம் நடக்க வைத்தே அழைத்து வந்தாள். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தாள் ஷிவன்யா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லலனா நான் நிச்சயமா உன் கூட வரமாட்டேன். அது இந்த ஏரியால ரொம்ப நாளா பூட்டி இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸோடைய ஓனர் இப்போ ஊர்ல இல்ல. அந்த வாட்ச்மேன் அண்ணா எனக்கு தெரிஞ்சவர் தான்.
நாம போனா கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனா மினி, இது தப்பு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வரையா? பக்கத்துல வந்துட்டோம். சொன்னபடி மேலும் நிற்காமல் சென்றாள் மினி. அடுத்த சில நிமிடங்களில் அவள் கூறிய அந்த அழகிய கெஸ்ட் ஹவுஸும் வந்தது. அட மினிமா, எப்படி இருக்க? ஆமா, இது யாரு புதுசா இருக்கு? நல்லா இருக்கா அண்ணா? இவ என்னோட கசின், சென்னையில இருந்து வந்திருக்கா. நாங்க கொஞ்ச நேரம் உள்ள போலாமா? தாராளமா போங்க. சொன்னவர் அவர்களுக்காக கதவை திறந்து விட்டார். பெண்கள் இருவரும் உள்ளே செல்ல சிவன்யா அந்த கெஸ்ட் ஹவுஸை ஆச்சரியமாக பார்த்தபடியே சென்றாள். அந்த கெஸ்ட் ஹவுஸில் அனைத்து வசதிகளும் இருந்தது. அதை மினி 5 ஸ்டார் ஹோட்டல் என்றே சொல்லலாம். பெரிய தோட்டம் அருகில் இருக்க நீல நிறத்தில் கண்களை பறிக்கும் அழகிய ஸ்விம்மிங் பூலும் அங்கிருந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டே ஹாலுக்குள் இருவரும் வந்தார்கள். ஹாலில் இருந்த சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தாள் மினி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, நானும் அப்பப்ப இங்க வருவேன், சொல்லியவள் அருகிலிருந்த டிவியை ஆன் செய்தாள். சிவன்யாவும் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். ஆனால் திடீரென்று ஏதோ அவள் கையில் வலியை கொடுத்தது. என்ன என்று பார்த்தாள். அது சிவன்யா போட்டிருந்த அவளுடைய அம்மாவின் மோதிரம்தான். ஆ, என்னாச்சு சிவா? ஹே, ரத்தம் வருதா? ஆமா, லைட்டா. பார்த்து இருக்கிறது இல்லையா? சரி விடு, நான் போய் இதை வாஷ் பண்ணிட்டு வரேன், சொல்லியவள் ஏற்பட்ட காயத்தை தன் வாயால் ஊதிக்கொண்டே கையில் இருந்த மோதிரம் வலிக்காதவாறு கலட்டியபடியே கிச்சனை நோக்கி சென்றாள். அதே நேரம் அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு வெளியே கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது. கேட் லாக் செய்திருப்பதால் ஹாரன் அடிக்க அப்பொழுதுதான் வாட்ச்மேன் எட்டி பார்த்தார். வந்தது யார் என்று பார்த்தவுடன் அவரின் முகம் பதட்டமடைந்தது. கதவை திறங்க. அது அது அபி தம்பி, நீங்கள் 1 வாரம் கழிச்சு தானே வர்றதா சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் வந்துட்டோம். வாட்ச்மேனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இவர்கள் வரமாட்டார்கள் என்று நம்பிதான் சிறிது நேரத்திற்கு முன்னால் மினியையும் சிவன்யாவையும் உள்ளே செல்ல அனுமதி வழங்கினார். இப்பொழுது அபி மட்டுமல்லாமல் அவனுடன் கௌதம், மான்யா, துரு என்று அனைவரும் வந்திருக்க அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார். இனி நடக்கப் போவது என்ன? உள்ளே இருக்கும் இருவரையும் பார்த்தால் இவர்கள் எப்படி ரியாக்ட் செய்ய போகிறார்கள் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர். என்ன நேர்களே, இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்டோரி போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் தமிழ் பாக்கெட் வானொலி அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் கீர்த்தி.